கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில அந்த இலக்கை அடைய முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது அவன் வெற்றியும் சந்திப்பான், தோல்வியையும் சந்திப்பான். அந்த வெற்றியை கையாள்கின்ற பொழுது அவனுடைய மனம் அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா தோல்வியை அவன் சந்திக்கும் போது அதை எதிர்கொள்ள முடியாம அவனுடைய மனம் பலவிதமான குழப்பங்களை, பாதிப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதனாலதான் வாழ்க்கையில பல மக்கள் வீழ்ந்து போகின்றார்கள். வெற்றியை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் இந்த தோல்வியை சந்திப்பதற்கான அந்த தைரியத்தையும் மனநிலையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் எத்தனையோ நபர்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வெற்றியை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றோமோ அதே மனநிலைதான் இந்த தோல்வியை சந்திக்கும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனநிலை நமக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவருமே வாழ முடியும். அன்னை தெரசா அழகாக இந்த கூற்றை சொல்வார்கள், நாம் எல்லோருமே வாழ்வது ஒரு முறைதான், ஆனால் இந்த வாழ்க்கைக்கு நாம் ஒரு அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு தைரியம் கிடைக்க வேண்டும். ஒரு தன்னம்பிக்கை நாம் ஏற்படுத்தி கொள்கின்ற பொழுது நிச்சயமாக தோல்வியை சந்தித்தாலும் மீண்டுமாக முயற்சிகளை எடுத்து நம்முடைய அந்த தன்னம்பிக்கையின் வழியாக நாம் வெற்றியின் பாதையை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க முடியும். கடவுளோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது அந்த தோல்வியை சந்திப்பதற்கான, எதிர்கொள்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் பலனையும் கடவுள் நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் தருவார். எனவே தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக முழுவதுமாக வற்றாத நீரூற்றை போல ஆசீர்வதிப்பாராக.